வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்டம் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு கீரை மசியல் பண்ண போகிறோம். நம்ம கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் சாப்பிடணும், வாரத்தில் 2 நாள் கீரை ஏன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கூட சொல்லுவாங்க. இந்த கீரை வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிருமி நாசினி. நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வெளியே வந்து வீட்டில் சாணம் தெளிக்கிறோம் பார்த்துருக்கீங்களா, அந்த சாணம் வந்து தெளித்தா என்ன ஆகும், வீட்டில் ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறோம் நம்ம. ஓகே, இந்த புழு பூச்சி இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு புழு பூச்சி தங்குச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீரை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு உணவு. இந்த கீரை மசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணியிருப்போம். விஸ்டம் கிச்சனில் வந்து எப்படி யூனிக்காக சூப்பராக பண்ணுறேன்னு சொல்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை மசியல்னால என்ன நம்மளுக்கு இன்னும் நன்மைகள்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நரம்பு மண்டலத்தில் இருக்க நரம்புலாம் இருக்குது பார்த்திங்களா, நல்ல வலு பெறும். நரம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஆண்மை குறைவு மீனாக ஏற்படும். சரிங்களா. அந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் 2 நாள் கீரையை நம்ம செஞ்சு சாப்பிடணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த கீரைனால். சரிங்களா. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்ய போகிறோம், என்ன கீரை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கீரைனாவே நல்ல கீரை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்லேருந்து வைட்டமின்ஸு, பாஸ்பரஸு எல்லாமே இருக்குது இந்த கீரையில். எனக்கு வந்து நம்ம அரைக்கீரை பண்ண போகிறோம். சரிங்களா. அரைக்கீரை நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். ஒரு அரைக்கீரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கோம். ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 தக்காளி, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு, வரமிளகாய் ஒரு 4. அதோட பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். ஆல்ரெடி நான் பருப்பை வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். துவரம் பருப்பு யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் நம்ம என்ன பருப்பு மைசூர் பருப்பு யூஸ் பண்ணலாம், நம்ம பாசி பருப்பு யூஸ் பண்ணால் இன்னும் அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு எல்லாமே சும்மா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அதை விட அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இதை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து பார்த்திங்கன்னா தனியாக பாயில் பண்ணுவாங்க, கீரையை தனியாக பாயில் பண்ணுவாங்க, நம்ம பருப்பை தனியாக பாயில் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதான் நம்ம விஸ்டம் கிச்சனோட ஒரு டெக்னிக்கு. பாருங்கள், கடாய் ஆன் பண்ணியாச்சு. ஆயில் பாருங்கள், ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 ml எடுத்திருக்கேன். ஒரு 25 to 30 ml மட்டும் ஊற்றுறேன், ஜஸ்ட்டு தாளிப்புக்கு. சரிங்களா. அது ஃப்ளேவரே எப்படி அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம 2 டைம் தாளிக்க போகிறோம். ஒரு டைம் மட்டும் இல்லை, நம்ம 2 டைம் வந்து தாளி பண்ண போகிறோம். கடாய் சூடாகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையை அரைச்சி தோசையிலையோ இட்லிலையோ நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா என்னன்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க. சரிங்களா. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தெரியாது, பிடிக்காது, அவங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் இந்த கீரை என்ன பண்ணலாம், நம்ம தோசையிலையும் பார்த்திங்கன்னா கலந்து ஒரு தோசையாவோ ஒரு இட்லியாவோ ஒரு அடை கூட சேர்த்தோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச இதோட ஃபுட்டு கூடயோ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் குக் ஆகிருச்சு. நான் கொஞ்சமாக தான் நான் தாளிப்பு கொடுக்குறேன். ஏன்னா 2ஆவது டைம் தாளிப்பு கொடுப்போம். மிளகு, ஜீரகம், பாருங்க, பூண்டு, வரமிளகா 2 தான் போடுறேன். வரமிளகா 2 தான் போடுறேன். வரமிளகா 2 தான் போடுறேன். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் கடைசியாக நான் தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஆனியனும் நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னே கறி லீவ்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரிங்களா. குழந்தைங்க ஆனால் அதை சாப்பிடவே மாட்டாங்க, நம்ம தான் சாப்பிட வைக்கணும். அடுத்தது கொஞ்சம் இதில் நான் எடுத்து வச்சு நான் டொமேட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி டொமேட்டோ தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். மீதி டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா எகைன் கீரையெல்லாம் வெந்தோடனே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது அவ்வளோ காரமாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 கப் கீரை போட்டு சாப்பிட்ணும். சரிங்களா. சும்மா தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது. இதை ஃபுல்லாக சாப்பிட்டா தான் அந்த கீரையோட பிரதிபலன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. 1 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டால் 2 கப்பு நம்ம கீரை எடுத்துக்கணும்.
அது சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நன்மை கொடுக்கும். அடுத்தது நம்ம கீரை அலசி நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். அதில் 3/4 கட்டு மட்டும் தான் நல்லா இருந்தது, மீதியெல்லாம் சரியில்லை. நான் என்ன பண்ணுறேன், இது வந்து அரைக்கீரை சரிங்களா. அரைக்கீரை. இன்னொரு கீரை இருக்குது, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அகத்திக்கீரை. அகத்திக்கீரை கேள்விப்பட்டு நினைக்கிறேன். ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, அகம்னா என்ன, உடல், தீ அப்படின்னா தீமை, உடலில் இருக்க தீமையெல்லாம் போக்கக்கூடிய கீரை தான் அகத்திக்கீரை சரிங்களா. ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு பேர் சும்மா வரல. இது தண்ணி நல்லா சுண்ட சுண்ட என்ன ஆகும், சுண்டிடும் கீரை. அப்படியே ஸ்லோவாக இப்படி நீங்கள் விட்டிங்கனாலே ஏன்னா சுண்ட ஆரம்பிச்சிடும் கீரை. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஒரு கீரையை வேக வச்சுட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 2 தடவை தாளிப்பு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு தடவையும் தாளிப்பு கொடுக்குறோம், 2வது தடவையும் தாளிப்பு கொடுக்குறோம். சில பேர் தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நல்லா வணக்கி இதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணுவாங்க. பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள், எல்லாமே வாட்ரு தான். இது பாருங்கள் அவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. வெயில் காலத்தில் 3 நேரம் கூட சாப்பிட்லாம் சரிங்களா. வெயில் காலத்தில் 3 நேரம் கூட சாப்பிட்லாங்க. தண்ணி இறங்கிருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி வடித்து தான் போட்டோம். கீரையில் அவ்வளோவும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த சூப்பாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நம்ம மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பினாச் சூப்புன்னு குடிப்பாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப் மட்டும்தான் தெரியும். இதில் மேலை நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு தான் நிறையா குடிப்பாங்க. அந்த காய்கறியில் வர ப்ரோட்டீன் வாட்டர்னு சொல்லுவாங்க, அது பேர் ப்ரோட்டீன் வாட்டர் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இதையே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஃபுல் மீலாக கூட சாப்பிட்லாம். இது நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டுட்டு என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் மீலாக கூட நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா வணங்குது பாருங்கள். வாசம் பார்த்திங்கன்னா இந்த கீரையோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் வேக வச்சு போட்டிங்கன்னா வராது. இந்த மாதிரி சில தாளிப்புகள்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சு வணக்குனீங்க அப்படின்னா வாசம் அப்படியே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எண்டு பாருங்கள், பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வணங்கட்டும். இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40லேருந்து ஒரு 60% குக் ஆயிடுச்சு. ஓகே, இது இன்னும் நல்லா குக் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டு பொரியலாகவும் சாப்பிட்லாம். நம்ம இங்கே பாருங்கள் நல்லா ஒரு பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது இன்னமும் என்ன பண்ணலாம், அப்படியே நான்ஸ்டிக் பேனாக இருக்கலாம், தண்ணி ஊற்றலை. நான் உங்கள் வீட்டில் அலுமினிய கடை, இரும்பு கடையில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி ஊற்றி நீங்கள் பாயில் பண்ணி தேங்காய் போட்டு ஒரு பொரியலாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு ஊற்றி கடைசல் மாதிரி இருந்தால் பிடிக்காது. இது ஃபைனலாக பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இது கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுனால நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான சால்ட்டு, டர்மரிக், மஞ்சள் வந்து சேர்க்கலாம். நான் ஒரு ஆடில் ஒன்று படித்தேன், நம்ம இந்தியன்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் கேன்சரே வராது அப்படின்பாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. வேறு எந்த குசின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு குக்கிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் என்ன பண்ணுறோம், மஞ்சள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு ஸ்டொமக் கேன்சரே வராது. அதனால் கம்பல்சரி நம்ம எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈவனாக யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வெள்ளரிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், உப்பு, அதில் கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக அது உள்ளே போச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு இதில் நானும் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். நான் இப்போ பாருங்கள் நல்லா பருப்போடவும் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சைடில் ஆகிட்டு இருக்கும் போது இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம். நம்ம 2வது தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடுவோம். இது 2வது தாளிப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். பேன் வந்து ஹீட் ஆனோடனே ஆயில், இதில் கீ, கோகனட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதில் கீ அண்ட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். இதை சில பேர் வந்து மத்துலையும் கடைவாங்க, மிக்சிலையும் போட்டு அடிப்பாங்க. நம்ம மத்தில் தான் கடைஞ்சி
சாப்பிட்ற மத்தில் மசிச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்சியெல்லாம் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. பேன் ஹீட் ஆகிட்டே இருக்குது. ஹீட் ஆகும்போது ஏற்கனவே நம்ம தாளிப்பு போட்டிருக்கோம், அதே சேம் தான். மிளகு, ஜீரகம், வரமிளகா எடுத்து வச்சதில் மீதி எல்லாம் போடுறோம். சேம் கருவேப்பிலை, ஃபுல்லாக கருவேப்பிலை. அடுத்தது என்ன, எல்லா வெங்காயம் போடுறோம் நம்ம. எல்லா வெங்காயம், எல்லா தக்காளி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறோம், செம்மையாக சாட்டை பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் ஓரளவு வெந்தோடனே எடுத்து இந்த தாளிப்பை கொட்ட போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இவங்க சூப்பராக அந்த மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ மத்தில் போட்டு அடிக்கணும். லைட்டாக ரொம்பலாம் வேணாம், ரொம்ப அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்கோசரம் இதை நம்ம ரெடி பண்ணிடுறோம். நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். என்ன பண்ணுறோம், இதை அப்படியே போட்டு அப்படியே ஆட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். இந்த பேனை கழுவி நான் ஊற்றிடுறேன். இந்த பேனில் உள்ளது வாட்டரையே இதை யூஸ் பண்ணுறோம். இது இன்னும் நம்ம இந்த போட்ட தாளிப்பும் ஏற்கனவே உள்ள தாளிப்பு இது எல்லாமே என்னாகும், நல்லா கொதிக்கட்டும், கம்பைன் ஆகட்டும். மசாலா வந்து நல்லா கம்பைன் ஆனால் தான் கடைசியாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், மத்து வச்சு கடைய போகிறோம். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா திக்காக கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா திக்காகிட்டே இருக்கும் பருப்பு உங்களுக்கு, சரிங்களா? அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம் கீரையை. சும்மா சால்ட்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு சால்ட்டு கரெக்டாக இருக்குது. சுண்டை வந்து பார்த்தா சால்ட் அதிகமாகும். நம்ம எப்பயுமே பரிமாறுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் சால்ட்டு பார்த்துக்கணும். இது நல்லா திக்காக கொதிக்கட்டும். திக்காக கொதிச்சோடனே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே சேர்த்து வச்சாச்சு. இப்போ இதோட கடைசி வேலைன்னு பார்த்திங்கன்னா பாயில் ஆகிறது. பாயில் ஆகிருச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா கீரையை நீங்கள் 70% நீங்கள் பாயில் இல்லாமல் சாப்பிட்டா கூட நல்லது. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக குக் ஆகும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? 50% பாயில் பண்ணி கூட கீரையை சாப்பிட்லாம். ஏன்னா உடம்புக்கு எதுவுமே பண்ணாது. ஏன்னா 100% பியூர் வெஜிடேரியன் தான். இந்த மாப்பிளை சம்பாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ரைஸ், ஒரு அருமையான ஒரு ரெட் ரைஸ். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் மாப்பிளையாகவே இருக்கலாம், சரிங்களா? இது கல்யாணம் ஆக போகிறவங்க, கல்யாணம் ஆகி உடல் வந்து பார்த்திங்கன்னா வலிமை இல்லாதவங்க, நரம்பு மண்டலத்துக்கு அவ்வளோ நல்லது இது. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீரை கூட மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்றேன், காம்பினேஷன் எடுத்துருக்கேன். இது ரொம்ப 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 ஹெல்த்தி ஃபுட்டு, சரிங்களா? அந்த கீரை கூட நான் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் கீரை நிறையா போடுறேன் பாருங்கள். நான் கடைஞ்ச கீரையை நல்லா ஒரு ஓரமாக நிறையா போடுறேன். பாருங்கள், பூண்டு, தக்காளி எல்லாமே இருக்குது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி பாருங்கள், கீரை நிறையா எடுத்துக்கிறேன், ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிறேன், சரிங்களா? நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மாப்பிள்ளையாகவே இருக்கணும், உங்கள் உடல் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிடுங்க. சும்மா இந்த ரைஸும் இந்த கீரைக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி, நானே எதிர்பார்க்கல, அருமையாக இருக்குது. இந்த மாப்பிள்ளை சம்பா வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்க, சரிங்களா? உடம்பு வலுப்பெறணும், மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க. கீரையை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் எடுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு கிச்சன் சார்பாக நன்றி.